அமித்ஷா சார் சென்னை வந்திருந்தப்ப ஓபிஎஸ் கூப்பிடல அப்படின்னு வருத்தம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சரியா செஞ்சுருக்காரு. என் கூப்பிடாது வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்கணும், எங்கள் கூட்டணியில் இருக்காரு? இல்லை, அன்னைக்கு அவர் கூட்டணியில் இருக்கிறாரு, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா அன்னைக்கு உள்ள சூழ்நிலை அங்கே பேச்சுவார்த்தைக்கு வந்துடுவோம். அவர் வந்தது வேறு விஷயம். அதுக்கப்புறம் ஒரு நண்பருடைய வீட்டுக்கு போனாங்க. அதுக்கு பிறகு இதை வந்தனால இதை பேசி முடித்தாங்க. அதனால் ஏற்கனவே இருக்கிறாரில்ல, அதனால் அவங்கள கூட்டணியில் பேசணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இருவருமே கூட்டணியில் இருக்காங்க. இப்போ இபிஎஸ் இருக்காங்க, ஓபிஎஸ் இருக்கிறாங்க. அதிமுக உட்கட்சி பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இப்போ இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு இபிஎஸ் தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்காங்க. அது முடிந்த பிறகு நம்ம அதை பற்றி பேசிக்கலாம். பாஜக இருக்கிற வரைக்கும் அதிமுக இணைய வாய்ப்புகள் இருக்குமா? அந்த மாதிரி பாஜகவுக்கு இந்த கட்சி இருந்தால் நாங்கள் கூட்டணியில் இணைய மாட்டோம், அப்படி எது நிலைப்பாடு? அப்படி எந்த கட்சி? திருமாவளவன் என்னுடைய நண்பர் தான், எனக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் கூட்டணி பாஜக இல்லைங்கிறதும் அல்லது திமுக இருக்க போகிறாரா என்பதும் அவர் தானே முடிவு செய்ய வேண்டும். குறிப்பிட்ட கட்சிகள் இருந்தால் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி நிலைப்பாடு இருக்கா? அப்படி இல்லை, ஏதாவது ஒரு கட்சியில் இப்போ என்ன எத்தனை கட்சி இருக்குது தமிழ்நாட்டில்? திமுக இப்போ நாங்கள் எதிர்கட்சி ரெண்டு கூட்டணி தான் வரப்போகுது. அது அவங்க தனியாக கூட நிற்கலாம். அதில் இதில் அந்த கட்சிங்கிறது வரமாட்டேன்னு சொன்னால் நம்ம அவரை போய் இப்படி வலுக்கட்டாமல் எப்படி கூட முடியாது இல்லை. அவர் எல்லா கட்சிகளும் சேர்ந்தால் பலம். ஒவ்வொரு தனி மனிதனும் இதில் இந்த தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் உள்பட எல்லோருமே சேர்ந்து சேர்ந்தால் நிச்சயமாக நல்லது தான். அதிமுக தொண்டர்கள் நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா, கட்சி ஒன்றிணைந்தால் தான் 2026 வெற்றி பெற முடியும். தொண்டர்கள் நிலைப்பாடாக இருக்குது. சரிங்க. இப்போ 2026 போட்டியிட்டு மீண்டும் அதிமுக தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா அதன் பின்பு கூட்டணி தொடரும். ஏன் நீங்கள் நல்லதே நினைக்கலாமே, ஏன் தோல்வி அடைஞ்சுன்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்லை, தொண்டர்கள் நிலைப்பாடுகள் அப்படியா இருக்குது. ஏன்னா 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிற எல்லாமே இப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது எதுக்காக ஆரம்பிக்கிறாங்கன்னா மக்கள் நலனுக்காக. அப்புறம் எல்லா எம்எல்ஏக்களையும் தேர்தல் நிப்பாட்டி வைக்கிறாங்க. எல்லாம் தோற்று போகணும்னு நினச்சிக்கிட்டா நிப்பாட்டி வைப்பாங்க. குடியரசுத் தலைவர் மற்ற மாநிலங்களோட ஆலோசித்து புதிய நடவடிக்கை என்னங்க உச்சநீதிமன்றத்தில் அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆளுநருக்குன்னு ஒரு சில அதிகாரங்கள். அவருக்கு என்னென்ன அதிகாரம்லாம் அந்த 200வது அரசியல் சட்டப்பிரிவு 200ஐ பயன்படுத்துவது ஆளுநர் அதிகாரம். 201 சட்டப்பிரிவை பயன்படுத்துவது அது குடியரசுத் தலைவருடைய அதிகாரம். ஆனால் நீதிமன்றத்திற்கு என்ன நீதி வழங்கலாங்கிறது நீதிபதிகளுடைய சில விதிமுறைகள் இருக்குது. இதில் விதிமுறைகளை மீறும்போது அதில் யாருங்கிறது சர்ச்சைக்குள்ளே போகக்கூடாது. நீதிமன்றத்தினுடைய விவகாரங்களை நம்ம அதிகம் பேசக்கூடாது. இருந்தாலும் நீதிமன்றம் என்னென்ன தீர்ப்பு வழங்கலாம், நீதிமன்றமே சட்டங்களை போடுற மாதிரி வந்ததுன்னா நாளைக்கு அரசியலமைப்புகளே இல்லை, தேவையில்லாமல் போயிடுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.